வணக்கம். போன வாரம் ஸ்பீக்கிங் செஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நேற்று என்ன பண்ணாங்கங்கிறத சொன்னேன் இங்கிலீஷில். இப்போ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் அவங்க ஆரம்பித்தாங்க. ஐ காட் அப் அட் 6 o'clock அந்த மாதிரி. இப்போ ஒரு சென்டென்ஸில் ஐ ப்ரேட் காட்னு சொன்னாங்க. அப்போ நான் ஐ ப்ரேட் டு காட், டூ போடணும்னு சொன்னேன். அடுத்து ஐ தேங்க்ட் டு காட்னு சொன்னாங்க. ஏன்னா காட்னாலே டூ போடணும்னு நினச்சி. பட் அங்கே டூ வராது, தேங்க்டுக்கு பக்கத்தில். ஐ தேங்க்ட் காட். ஸோ இது எப்படி தெரியும் நம்மளுக்கு எந்த வேர்ப் பக்கத்தில் டூ போடணும், எந்த வேர்ப் பக்கத்தில் டூ வராதுன்னு எப்படி தெரியும்? பேச தான் தெரியும். நிறைய ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ சும்மா நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸை இந்த வேர்ப்ஸ் பக்கத்தில் டூ வரும், இது பக்கத்தில் வராதுன்னு அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சா இட் டசன்ட் ஒர்க். ஃபுல் சென்டென்சஸோடு நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ சி, he replied to me. நிறைய பேர் இந்த டூ போடாமல் he replied meன்னு போட்டுருவாங்க. ரிப்ளைக்கு அப்புறம் டூ போடணும். they explained to us. explain பக்கத்தில் டூ வரும். I listened to music. நிறைய பேர் listen பக்கத்தில் டூ போடுறதே இல்லை. பாட்டு கேட்குறேன், மியூசிக் கேட்குறேன்னு சொல்லி I listen songs, I listen musicலாம் சொல்கிறாங்க. பட் listen பக்கத்தில் டூ கட்டாயம் வரும். இந்த மாதிரி வேர்ப்ஸ் tell, teach, ask அந்த வேர்ப்ஸ் பக்கத்தில் டூ போடக்கூடாது. he told me தான், he told to me இல்லை. இதுவும் ஒரு காமன் எரர் தான், told பக்கத்தில் டூ போடுறது. I teach them, teach பக்கத்துலையும் டூ வராது. we asked her. ஓகே, பட் இந்த வேர்ப்ஸ் பக்கத்தில் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது டைரக்ட் ஆப்ஜெக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டூ போட்டு நம்ம சொல்ல முடியும். he told a strange story to me. இங்கே டூ வரும். told பக்கத்தில் a strange story போட்டுட்டு அதுக்கப்புறம் டூ வரும். ஜென்ரலாக நம்ம அந்த சென்டென்ஸை எப்படி சொல்லுவோம்? he told me a strange storyன்னு சொல்லிடுவோம், டூவே போடாமல். I teach grammar to the students. அங்கே டூ போடலாம். we asked a question to her. அங்கே டூ வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நேற்று என்ன பண்ணீங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கிறதெல்லாம் ஸ்பீக்கிங் செஷன்ஸில் பேச தான் வரும். நீங்கள் ஸ்பீக்கிங் செஷன்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நியூ பேட்ச் October 23rd ஆரம்பிக்கிறோம். நீங்கள் தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு வாங்க, அப்புறம் நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம். ஓகே.